என் வாழ்க்கையில் வந்த நிறைய ஆசான்கள் வந்து மிக முக்கியமானது வந்து திரு சி. ராமசாமி. படித்த போது எனக்கு சார் என் ஆஃபீஸ்க்கு வந்த போது வந்து எனக்கு கவிதை புரியல, நிஜமாக புரியல. ஏன் அதை எனக்கு சரியாக படிக்க தெரில, எனக்கு சரியாக பார்க்க தெரிலங்கிறத அவருக்கு அறிமுகம் வேண்டியதில்லை. பட் ஒன்றே ஒன்று மட்டும், இவரோட திரைப்படங்களில் நிறைய படங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும் என்ன வந்து பொதுவாக பாதித்த ஒரு படம், அதாவது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விவாதித்த ஒரு படமாக அமைஞ்சது வந்து மலையாளத்தில் வெளியான 19+1A. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச் ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்க ஒரு அடிப்படையான விஷயம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மறைந்த எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் அவர்கள் நமக்கு நினைவிருக்கலாம். ஸோ அவரை பற்றி, அதாவது அது கதையினுடைய கரு வந்து அதோட மையமாக இருந்து கௌரி சங்கர் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தை ஏற்று அவர் நடித்த மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக நாங்கள் அதை பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் யூனிவர்சிட்டியிலலாம் அதை ஸ்க்ரீன்ஸ் பண்ணி டிஸ்கஷன் பண்ணலாம் செஞ்சோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூக தாக்கத்தை ஏற்படுத்துகிற திரைப்படங்களில் நடிச்சிட்ருக்க மக்கள் செல்வன் திரைக்கலைஞர் திருமிகு விஜய் சேதுபதி அவர்களை உங்களோட பேச அன்போடு அழைக்கிறோம். இல்லை சார், நான் சும்மா பேசுகிறேன் சார், வந்து சேர்ந்துக்குவோம். முதல்ல இங்கே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கம். மந்திராலா சார் ஆரம்பிக்கும்போது இது ஒரு ஆச்சரியமான ஒரு கூட்டம்னு சொன்னார். அந்த ஆச்சரியம் அவர் பேச தொடங்கிலேருந்து ஆரம்பிச்சிச்சு நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு சார். நான் இங்கே வந்து வரவேற்புரை பேச தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் வரும்போது சரி ஓகே, ஒரு அட்டென்ஷனுக்கான ஒரு முகமாக தான் உள்ளே வந்தேன். வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, பார்வையாளர் இடத்துல இருக்க வேண்டிய ஆள்னு நான் நினச்சேன். அப்புறம் நந்தால சார் பேச ஆரம்பித்து, அப்புறம் இஸ்ரா சார் பேச ஆரம்பிக்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன், நான் மாணவனாக மெல்ல மாறிக்கொண்டே இருக்கிறேங்கிற ஒரு தருணத்துக்கு போயிட்டேன். நான் அது வாழ்க்கையில் சில பேருக்கும் நமக்குமான உறவுகள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தொடர்பு ஏற்படுத்துது. நம்மளுடைய ஆள் மனதிலேருந்து ஒரு வேட்கையிலேருந்து அது தொடங்க தான் நம்புகிறேன். ஏன்னா நான் இதுவாக ஆகணும், எனக்கு இது வேணும். இப்போ சின்ன வயசில் அப்பாவோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ நம்ம விருப்பப்பட்டதை கேட்போம், நமக்காக அவங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் எதையாவது செய்யணும், இல்லை எதையாவது சாதிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு அறிவு வேணும் அப்படின்னும்போது அதுக்கான ஆசான்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து யாரோ ஒருத்தர் எங்கேருந்து ஒருத்தர் வந்து நம்மளோட அறிவு குளத்தில் ஒரு கல்லை போட்டு கொஞ்சம் கலங்கடிச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் அது தெளிவு பெறும் நான் நம்புகிறேன். அப்படி என் வாழ்க்கையில் வந்த நிறைய ஆசான்கள் வந்து மிக முக்கியமானது வந்து திரு சி. ராமசாமி. அந்த ஆசான் வந்து எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்து என்னை ஒரு ஹீரோவாக்குனதாக இருக்கட்டும், இன்றைக்கி என்னை மறுபடியும் இந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்து செய்து கவிதை படுறா, அதில் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, வாழ்க்கை புரியும் அப்படின்னு என்னை திரும்பவும் மாணவன் ஆக்கியிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். இங்கே கவிதை நான் படித்த போது எனக்கு சார் என் ஆஃபீஸ்க்கு வந்த போது வந்து எனக்கு கவிதை புரியல, நிஜமாக புரியல. ஏன் எளிமையாக இல்லைன்ற கேள்வி எனக்கு இருந்தது. ஆனால் அதை எனக்கு சரியாக படிக்க தெரில, எனக்கு சரியாக பார்க்க தெரிலங்கிறத நீங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப அழகாக பாடம் எடுத்தீங்க. இந்த வகுப்பறையில் நான் ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை நான் செலவழித்தேன். பருவ வயதில் நம்ம காதலிக்கிற பெண்ணோடு இருக்கிற நேரம் போகிறதே தெரியாதும்பாங்க, அந்த மாதிரி இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். மிக பிரமாதமான ஒரு ஸ்பீச் சார். நான் வந்து பிரார்த்தனை தீர்ந்து போகிறதுக்கு முன்னாடி கற்பூரம் கரைஞ்சிடக்கூடாதுன்னு ஏங்கிறது போல் எங்கிட்டே இருந்தேன் சார். நான் மிக பிரமாதமாக இருந்தது சார். ஒருத்தர் படிக்கும்போது பட்ஜெட்டை சொல்கிறாரு, மல்யுத்த வீராங்கனை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு, சமகாலத்தோடு பேசுகிறாரு, முன்னாடி போகிறாரு நந்தலாலா சார். இஸ்ரா சார் பேசும்போது அப்படியே கவிதை எடுத்துகிட்டு பின்னாடி போகிறார், சங்க காலத்துக்கு போயிடுறாரு. ஸோ இந்த டைம் ட்ராவல் இருக்கு இல்லையா, இது என் கண் முன்னாடி நிகழ்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு விஷயம் வந்து அது புரியும் போது நான் நம்புவேன். என் நண்பர் ஒருத்தர் மணியன் சொன்னதான் நினைக்கிறேன், இப்போ மூளைங்கிறது ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தை போல் இருக்க இடம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம பயன்படுத்துகிற இடத்துல மட்டும் நம்ம விவசாயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படிக்க உலகம் புரிய நீங்கள் அந்த இடத்த பெருக்கிக்கிட்டே போகிறீங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த மூலையில் விவசாயம் பண்ணுறதுக்கும் இடத்த பிடிக்கிறதுக்குமான ஒரு பெரிய ஆர்வத்தை
இந்த கூட்டம் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதில் வந்து நான் சில கவிதைகள் புரிஞ்சது, ரசித்தேன். சிலது ஏன் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்றது. இப்போ நான் படிச்சுட்டு நான் ரொம்ப நேரம் கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணுமான்ற ஒரு கேள்விலாம் எனக்கு இருந்தது. நல்லா இருந்தது சார், கேட்டுக்கலாம். ஸோ ஆனால் அது எளிமையாக தான் இருக்குது. நான் அதை எளிமையாக பார்க்கலன்றது தெரிஞ்சது. எனக்கு அந்த உப்பு வியாபாரியோட அந்த ஒரு தெருவின் மௌனத்தை கலைச்ச அந்த உப்பு வியாபாரியோட கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. எனக்கு சின்ன வயசில் ஒரு தள்ளு வண்டியில் முதுகில் இவ்வளோ பெரிய கட்டி வச்சுக்கிட்டு வெள்ளை பனின்னு ஒரு ப்ளூ கலர் கட்டம் போட்டு லுங்கியும் கட்டிக்கிட்டு ஒரு பெரிய மூட்டையில் உப்பு விற்றுட்டு போய் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன். அப்போது உப்பு வந்து 1 கிலோ வந்து ₹1.50 வந்தது. எனக்கு அந்த சின்ன வயசில் ஒரு கேள்வி இருந்தது, இவ்வளோ பெரிய மூட்டை விற்றாலும் அவருக்கு ஒரு 15-20 ரூபா கூட தேராதே, இதை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் அன்றைக்கி யோசிச்சிருக்கேன். ஆனால் இவர் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த தெருவே அமைதியாக இருக்கிற அந்த இடத்துல ஒரு உப்பு வியாபாரியோட அந்த ஒரு வருகை வந்து அந்த தெருவை எப்படி கலைச்சதுன்னு அந்த விஷுவலை வந்து ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணி நிறைய கவிதைகள் வந்து பார்க்குறது போல் இருந்தது சார். நேரடியாக ஒரு பெரிய காட்சியோ ஒரு அழகிய ஒரு நிஜமாக ஒரு ஃபோட்டோகிராஃபை பார்த்தது போல் ஒரு பெரிய இதுவாக இருந்தது. ஒரு பெரிய தூண்டுற விதமாக இருந்தது சார். ஞாபகங்களை கூட்டு போகிற மாதிரி இருந்தது. முக்கியமாக எளிய மனிதர்களை பற்றி பேசும்போது எஸ்ரா சார் சொன்னார், நீங்கள் சொன்னது தெரியல, அது இந்த உலகம் சார் தான் சொன்னீங்க, இந்த உலகம் சுற்றுறதுனால நம்ம இருக்கிறத போல் எளிய மனிதர்களால் தான் நம்ம இயங்குகிறோன்னு சொன்னது வந்து அது மிக அற்புதமான ஒரு ஸ்பீச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சார். நீங்கள் வந்து பேசுகிறீங்க சார். நான் அப்படி வாங்க சார். இப்பொழுது இயக்குனர் கவிஞர் திரு சீனிவாசசாமி அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை அவர் கவிதையாக்கின அனுபவத்தை நம்ம இன்றைக்கி பகிர்ந்துப்பார். வருக வருக சார். விஜய் சேதுபதியே ஒரு கவிதை. விஜய் சேதுபதி கவிதை எழுதாத ஒரு கவிஞன். இதை நான் வந்து விஜய் சேதுபதி வாழ்ந்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன். விஜய் சேதுபதியோடு வாழ்ந்தவன் என்பதால், அருகிலிருந்து பார்த்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன். இது வந்து புகழ்ச்சிக்காக அல்ல, அதை விஜய் சேதுபதியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு 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 மனிதனை நம்ம பார்க்குறோம், நம்ம அப்சர்வ் பண்ண விஷயத்தை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். விஜய் சேதுபதியுடைய கண்கள் இருக்குது பாருங்களேன், அந்த ஒரு மனிதனுடைய கண்களை பார்க்கும்போதே தெரியும். அப்படி விஜய் சேதுபதியோட கண்களில் குடிகொண்டிருக்கிற அந்த கருணையும் அன்பும் இருக்குல்ல, எனக்கு தெரிந்து இந்தியாவில் எந்த நடிகர்கிட்டையும் இல்லை, எந்த நடிகர்கிட்டையுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை இந்த மேடையில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். விஜய் சேதுபதி என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு நடிகனாக ஆகியிருப்பார். கண்டிப்பாக ஆகியிருப்பார், வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு திறமையுள்ள ஒரு ஆள், ஒரு திறமையுள்ள ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு என்பது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அவர் தன்னுடைய நடிப்பு திறனை அவர் கண்டிப்பாக வெளிக்காட்டியிருப்பார். ஆனால் நான் விஜய் சேதுபதியை சந்திக்காமல் போயிருந்தால் நான் ஒரு தர்மதுரையை இழந்திருப்பேன், நான் ஒரு தென்மேற்கு பருவக்காற்றை இழந்திருப்பேன், நான் ஒரு இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு படம், அற்புதமான ஒரு படம் இருக்குது. நிறைய தோழர்கள் அதை பார்த்துட்டாங்க. அற்புதமான ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய கதை இப்போ போட்டு பார்த்தா அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அது உண்மையிலே யாருக்கு கொடுத்து வைக்க போகுதுன்னு தெரியல எனக்கு. நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நாளாக ஒரு பறவையை பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உள்ளே அந்த பறவை வளர்ந்துரும்ல, அது மாதிரி அந்த பறவை நல்லா வளர்ந்து செழுமையாக இருக்குது. திறந்து விட்டோன்னே ஆகாயத்தில் 2 ரெக்கையை விரித்து பறக்க போகுது. அது உண்மையிலே அந்த 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 கூண்டை திறந்து விட போகிற அது யாருன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அப்படி சில நல்ல படைப்புகள், மாமனிதன் ஒரு படம் எனக்கு கிடச்சிருக்காது. ரஷ்யாவில் அவ்வளவு பெண்கள், அவ்வளோ ஆண்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க. என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், இவர் உண்மையிலே ஆக்டரா இல்லை அந்த கிராமத்தை சேர்ந்தவரான்னு கேட்டார். அவர் உண்மையில் ஆக்டரு இல்லை, நீ 2 குழந்தைகளோட ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்க,
இல்லைப்பா, அவர் உண்மையிலே நடிகர்ப்பா அப்படின்னு விளக்கம் கொடுத்து நான் பேசினேன். என்ன காரணம்னா, இந்த பட்ஜெட் இல்லாமல் வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க வந்து இது மாதிரி வேலையை செஞ்சுருவாங்க. உண்மையாக நிஜமான ஆட்களை பிடிச்சி கொண்டு வந்து அதே மாதிரி உட்கார வச்சுக்க அதே மாதிரி எடுத்துருவாங்க. இது வந்து இதனாலேயே வந்து அவங்க சந்தேகத்தோடு கேட்குறாங்க. இல்லை இல்லை, அப்படி நவீன யதார்த்த ஒரு எளிமையான ஒரு மனிதன். அப்படி விஜய் சேதுபதி இங்கே வந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா விஜய் சேதுபதி ஏன் ஒரு எழுதாத ஒரு கவிதைன்னு நான் சொன்னேன், அதில் ஒரு காரணம் இருக்குது. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், கவிதையின் முழு வேலையை தயையை உருவாக்குவது தான், காருண்யத்தை உண்டாக்குவது தான், தயையை உண்டாக்குவது தான். ஒரு நாள் ஒரு படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, நான் ஆற்றுக்கு மறுகரைக்கு போகணும், அதுக்காக போட்டில் ஜாமான் ஜட்டெலாம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் அந்த பக்கம் போனால் தான் ஷூட்டிங்கு, லைட் வேறு போய்கிட்டு இருக்கு. படப்பிடிப்பில் நான் எப்பயுமே வந்து என்னுடைய சொந்த காசை போட்ட மாதிரியே நடந்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா பணம் வந்து வீணாயிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அது என்னோடய பழக்கம், அது ஒரு கெட்ட பழக்கமும் கூடாது. அப்போ அதுக்கான வேலையை நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு காட்சியை நான் பார்க்குறேன். ஒரு வயதான கிழவி, அதுக்கு மொழி கூட தெரியலை, மலையாள மொழி பேசிக்கிட்டு அந்த அம்மா வந்து ஒரு பாட்டி ஒருத்தவங்க வர்றாங்க. தட்டு நிறைய வடை, புறுக்க வடை வச்சுருக்காங்க. வச்ச உடனே அது நேராக விஜய் சேதுபதிகிட்ட வந்து கேட்குது. சேதுக்கிட்ட வந்து வடை வேணுமான்னு கேட்குது. ஆமாம் வேணும், நீ வா, ஒரு வடை எடுத்து சாப்பிட்றாப்புல. நான் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வடை சாப்பிட்ட உடனே வடை டேஸ்ட்டாக இருக்குது, பிடிச்சி போச்சு போல தெரியுது. அந்த பாட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த ஒட்டு மொத்த வடை இருக்குல்ல, அது எப்படி ஒரு 50-60 வடை வச்சுருக்கோம், அந்த கூடிய மொத்தமாக வாங்கிட்டாப்புல. இந்த பாட்டி காசை கொடுக்குறான்ட்டாப்புல. என்னடா இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய வேலையாச்சேன்னு நான் நினச்சேன். இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய ஒரு வேலையாச்சு இந்த வேலை. இது டக்குனு யாருமே செஞ்சிட மாட்டாங்கல்ல. இது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை நான் விஜய் சேதுபதிட்ட நோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ஒரு எழுதாத ஒரு கவிஞன் கவித்துவ மனசோடு இருக்கிறனால தான் விஜய் சேதுபதியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கவிதை எனக்கு பிடிக்கும் இல்லையா. அப்போ எழுதாத அந்த மாதிரியான மன உணர்வு உள்ள ஒரு மனிதனை வந்து இதை தான் நான் வந்து டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ்னு சொல்கிறேன். ஒரு தொடர்பற்ற ஒரு தொடர்பு. இப்போ நம்ம எல்லாருமே வந்து இலக்கியங்கிற ஏதோ ஒரு தொடர்பில் இங்கே சம்மந்தப்பட்டிருக்கோம். அந்த தொடர்பு வந்து வெளியில் நமக்கு தெரியுமா? பேசினா தான் தெரியும், கம்யூனிகேட் பண்ணால் தான் தெரியும். அப்படி கம்யூனிகேட் பண்ணாமல் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வந்து அப்படி கூடி இருக்கிற இந்த தொடர்பு தான் வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த மேடைக்கு நன்றி சொல்ல தான் வந்தேன். எனக்கு உண்மையிலே இந்த நாள் ரொம்ப ஒரு நிறைவான ஒரு நாளாக இருக்குது.